ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான வீடு எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக கோவில்பாளையமில் தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக சத்தி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்லேயே வந்துட்டு இந்த வீட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்ட ஒரு 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாங்க. இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை வில்லாங்க. 100% ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டபுள் கேட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப்பில் வந்துட்டு கேட் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்து போர்ட்டிகோவோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோல்டபுள் கேட் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் கேட்டுங்க. போர்ட்டிகோவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோங்க. ஸோ ஒரு செடான் டைப் வெஹிக்கிள் நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து பார்க் பண்ண முடியுங்க. போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வால் டைல்ஸ் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் பார்க்கிங் டைல்ஸ் 1/1 வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஹெவி டியூட்டி டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோ உள்ள என்ட்ராகி மெயின் டோருக்கு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா பேசேஜ் வந்து 5.25 அடி அகலத்தில் வந்துட்டு பேசேஜ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே ஈஸியாக போயிட்டு வர அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்துட்டு ஒரு 1.5 ஃபீட் வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோருக்கு வந்துட்டு ஸ்டீல் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும்போதே வந்துட்டு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு போர்வெல் வித் சம்ப் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் லாக் இருக்கிற ஒரு ஸ்டீல் டோருங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான டோர் தான் வந்துட்டு மெயின் டோருக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்திங்க அப்படின்னா ஹாலோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 16க்கு 16ங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா UPVC விண்டோ ஓப்பன் டைப்பில் வந்துட்டு இன்னொரு விண்டோவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு 2/4 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்துட்டு மைல்டான கலர் தாங்க. ஸோ ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்துட்டு மைல்டான கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சனுங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 10ங்க. டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா 2 UPVC விண்டோ ஓப்பன் டைப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் கிச்சன் ஏரியாவில் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அது போக கிச்சன் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஹின்வேர் பிராண்டில் வந்துட்டு கிச்சன் சிம்னியுமே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் அமைச்சிருக்கக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உட்டன் டிசைனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க 2/4 மெஷர்மெண்ட்டில். கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைச்சிருக்காங்க வாஸ்து பிரகாரம். மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 16க்கு 10ங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு லாஃப்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3/4ல் 2 UPVC விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு வந்துட்டு ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூமில் EWC கிளாஸட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் ஃபீட் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு ஷவர் கனெக்ஷன் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே டோர் வந்துட்டு PVC டோர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இன்னர் ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில் வந்துட்டு SS மெட்டீரியல் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஹெட்ரூம் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா 8 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டில் வந்துட்டு UPVC விண்டோ ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16ங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே வந்துட்டு 2 UPVC விண்டோ 3/4ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் லைட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு லாஃப்ட் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க.
பாத்ரூமுக்கு பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்குமே வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு வால் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக ஒரு டவல் பார், ஷவர் கனெக்ஷனுங்க. இது வந்து இடபிள்யூசி கிளாஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரி சேஃப்டி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டோரில் மல்டி லாக் யூஸ் பண்ண மாதிரி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சுற்றியுமே வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஸோ சத்தி ரோடு கரெக்டாக ஒரு 500 மீட்டர்லேயே வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து ரீச் பண்ண முடியுங்க. 2.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த டியூப்ளெக்ஸ் மாடல் 2 BHK வில்லாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78 lakhsங்க. அதுலேருந்து ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு வீடு இந்த லொக்கேஷனில் நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 85 lakhs இல்லாமல் உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுங்க. பட் இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 78 lakhs தாங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. ஸோ முன்னாடியே சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டை நாங்கள் வந்து நேரில் உங்களுக்கு கைட் பண்ணுறோங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.